துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பாதுவை புனித பரிந்துரைப்பார், பாதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்காக பரிந்துரைத்து அருள்வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். புனிதரின் புகழ்ச்சியும் மையமையும் உமக்கே இறைவா. மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மையமையும் உமக்கே இறைவா. இறைவனின் சாட்சிகளாய் வாழவும் பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையால் வாழ்க்கையால் போதித்த கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மையமையும் உமக்கே இறைவா. பசி பிணி நோயால் வாடும்போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மையமையும் உமக்கே இறைவா. அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மையமையும் உமக்கே இறைவா. எங்கள் துன்பத் துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித அந்தோணியார் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளிப்பதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் நாம் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியுறுதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, துயரும் எங்கள் இறைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திரளும். இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே,
எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரே மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவின் பிரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாயிருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டும் என்று நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் அடைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தை மகிழ்வை பெற்று தந்தருள வேண்டும் என்று பதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றி அமைத்து புது வாழ்வு வாழ வேண்டும் என்று மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களை இறைவனேற்றருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை, எங்களுக்கு தேவையானதை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்திரளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் குரல் கேட்டு அருளாயும் கலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற புனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. தந்தை, மகன், தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மா
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை பலிக்கு அன்பு கலந்த உள்ளத்தோடு வரவேற்கிறேன். இந்த நாள் முழுக்க இறைவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். பல்வேறு நலன்களால் நிரப்பி இருக்கிறார். ஆண்டவரே, உமது பேரன்பை எப்படி நான் புகழ்வேன், என்ன சொல்லி பாடுவேன், எப்படி வாழ்த்துவேன் என்கிற மனநிலையில் நாம் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் திருப்பாடல்களின் ஆசிரியரைப் போல இந்த நாளில் கூடியிருக்கிறோம். அவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். குறிப்பாக கடந்த 13 நாட்களாக திருநாட்களை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் தந்த மாபெரும் கிருபைக்காக, தயவுக்காக, அன்பு செயல்களுக்காக நாம் இப்பலியிலே உருக்கத்தோடு நன்றி கூறுவோம். இந்த நன்றி உணர்வோடு பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். அருள் ஜெனிபர் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் 3ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த அக்கா அருட் சகோதரி விடாமேரி அவர்களுடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் மரித்த சவரியம்மாள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் இப்பலியிலே வேண்டுவோம். ரெஜி ஆண்டனி குடும்பத்தார் இறைவனுக்கு செலுத்துகிற நன்றி திருப்பலி. இன்று பிறந்தநாள் காணுகிற தனது மகன் அஜித் ஆண்டனியும் மருமகள் ரீனாவையும் இறைவன் இந்நாள் வரை பாதுகாத்து வழிநடத்தியதற்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறையாசிர் தங்கும்படியாகவும், செய்யும் தொழில்களில் இறையாசிர் உடனிருந்து வழிநடத்தவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், குழந்தைகள் இறை ஞானத்தில் புத்தியில் வளரும்படியாகவும், குடும்பத்தில் அமைதி நிலவும்படியாகவும், இறைவனுக்கு சாட்சியுள்ள குடும்பமாக வளரும்படியாகவும் வாழும்படியாகவும், மேலும் அமெரிக்காவில் வாழுகிற மகள் குடும்பத்தை இறைவன் ஆஸ்வதிக்கும்படியாகவும், குழந்தைகள் இறை ஞானத்தில் அறிவில் வளரும்படியாகவும், செய்யும் தொழில் இறை ஆசிரியர் பெருகும்படியாகவும், குடும்பத்தில் இறை சமாதானம் நிலைத்திருக்கும்படியாகவும், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாகவும், அன்னை மரியாள் வழியாகவும் இப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். ஜான் ஜோசப் டயானா குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. மரித்த அப்பா அலங்காரம், அம்மா சுசேயம்மாள், தாத்தா மிக்கேல், புனமாலை, இருதயம், சாமி கண்ணு, பாட்டி அந்தோணியம்மாள், ஜெயசீலி, ஞானப்பூ, சவரியம்மாள் ஆகியோருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த பெரியோர்கள் மற்றும் அருட்தந்தை ஜோசப் பன்னோர், பெர்க்மான்ஸ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைத்து இடைப்பாற்றி அடையும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். மிக்கேலம்மாள் கூடக்கூடிய நன்றி திருப்பலி. இந்நாள் வரை குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், வரும் காலங்களையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், திருவிழா நாட்களில் நல்ல கால சூழ்நிலைகளை தந்து ஆசீர்வதித்ததற்கு நன்றியாகவும், அனைவருக்கும் சோபலன்கள் கிடைக்கும்படியாகவும், மனதில் நினைக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், மூத்த மகளின் வாழ்நாள் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பிள்ளைகள் செய்கின்ற தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்படியாகவும், பாதுகாவலாக இருந்து வழிநடத்தும்படியாகவும், பங்கு தந்தை அருட்சகோதரி நலனுக்காகவும், பேர குழந்தைகள் ஞானத்தில் கல்வியில் சிறந்து வழங்கும்படியாகவும், இறைவனுக்கு சாட்சியுள்ள குடும்பமாக வாழ கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நாம் வேண்டுவோம். ராஜா அன்னமரியாள் ஒப்புக்கொள்ளக்கூடிய நன்றி திருப்பலி. இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகம் தந்து வழிநடத்தும்படியாகவும், குடும்பத்தில் ஒற்றுமை, அன்பு, சமாதானம் நிலைத்திருக்கும்படியாகவும், பிள்ளைகள் செய்கின்ற தொழிலில் இறைவன் சிறப்பாக ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்கு நன்றியாகவும், மகன் மகள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், கால்நடை விவசாயத்தை ஆசீர்வதித்து தரும்படியாகவும், பேர குழந்தைகள் கல்வி ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அமல்ராஜ் அல்போன்சால் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. கிறிஸ்துக்குள் மரித்த அருட்தந்தை ஜோசப் பன்னூர், சகோதரி வியாகம்மாள், ஞானமுத்து அந்தோணியம்மாள், மரிய அலங்கார முத்துமரியாள், வெள்ளி பூச்சம்மாள், கித்தேரியான் செல்லம்மாள், மிக்கேல் ஞான பிரகாசம் மாதம்மாள், மிக்கேல் அந்தோணியம்மாள், சார்லஸ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைத்து இடைப்பாற்றி அடையும்படியாக நம்ம இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தி தந்திட நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும்
எங்கள் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியில் இன்னும் ஒரு கருத்துக்காக வேண்டிக் கொள்வோம். ஜெய் ஜோசப் ரோசி ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி கிறிஸ்துவுக்குள் மரித்த ஆஞ்சலின் அவர்களுடைய ஆன்மா இறையிலித்து இளைப்பாற்றடையும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். முதல் வாசகம். நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், எனவே நீங்கள் கேட்டாலும் அடைவதில்லை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைச்சத்துடர்கள் 1 முதல் 10 வரை. நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், எனவே நீங்கள் கேட்டாலும் அடைவதில்லை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைச்சத்துடர்கள் 1 முதல் 10 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். விபசாரர் போல செயல்படுவோரே, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார். அல்லது மனித உள்ளத்திற்கு கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார், அதற்கு அவர் அளிக்கும் அருளே மேலானது என மறைநூல் சொல்வது வீண் என நினைக்கிறீர்களா? ஆகவே செருக்குத்தோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது. எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தோரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் நிலையை அறிந்து துயரற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆழ் துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். இறைவா, பல பந்தருணர் உண்டு,
அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் என் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே இணைந்திடுமே. உன் திருயாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. விண்ணகு சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனை கொண்டு. விண்ணகு சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனை கொண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே, உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கை ஏற்றிடுவேன். உன் திருயாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் இறைவா பல பண் தரும் நரமுண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நானும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாகச் சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார்.
அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். திருவிழாவை நிறைவு செய்து ஒரு மன நிறைவோடு கூடிய மனநிலையில் மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். இறைவன் மிக பெரியவர் என்பதனை இந்த நாள் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரியவர் என்பதை எப்போதாவது உணர்ந்திருக்கிறோமா? எப்போதெல்லாம் அதை உணர்ந்திருக்கிறோம்? உணர்ந்திருக்கிறீங்களா? பெரிய ஆள்ட்டு, நான் பெரிய ஆள், பெரிய மனுஷன் அப்படிங்கிறத நம்ம எப்போவாவது உணர்ந்திருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, பல நிலைகளில் பல்வேறு நாட்களாக பல காலகட்டங்களில் நாம் உணர்ந்திருக்கிறோம். எனக்கெல்லாம் விவரம் தெரிகிற காலத்திலே பள்ளிக்கூடத்திலே படிக்கிற போது 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 6ஆம் வகுப்பு போயாச்சுனாலே ஒரு பெரிய ஆள், நம்ம இப்போ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணை வந்துடும். எங்கள் ஊரில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருந்தது. 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணன்மார்களை பாருங்கள் அப்படிம்பாங்க. அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய ஆள் அப்படின்னு ஒரு தோரணை. படிக்கிறது 8ஆம் வகுப்பு தான், ஏன்னா ஸ்கூலே 8ஆம் வகுப்பு வரைக்கும் தானே. அதனால் அந்த ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்களில் யார் பெரிய ஆளோ அவங்க நம்ம தான் பெரிய ஆள். அதை முடிச்சுட்டு போனோம் அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருந்துச்சு. அந்த 2 வருஷம் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து முடித்த உடனே கடைசியாக அந்த ஸ்கூலில் கிளாஸ் லீடராக போடும்போது, அது ஸ்கூல் பீப்புள் லீடராக போடும்போது, அப்படிலாம் பார்க்கும்போது அந்த காலகட்டங்கள் அதெல்லாம் நம்ம பெரிய ஆள் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு தோரணையை காட்டும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ சென்ட் சேவியர்ஸ் ஸ்கூலில் பாளையங்கோட்டைக்கு வந்து சேர்ந்தோமோ, 11th வந்து சேர்ந்த காலகட்டங்களில் நம்ம ரொம்ப சின்ன ஆள் ஆகிட்டோம். ஏன்னா ஒரு பெருங்கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ளே நம்மளால் நிற்க முடியலை. அது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் மொத்தத்திலே 60 பேர் 70 பேர் தான் இருந்திருப்பாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த கிளாஸ் ரூமில் நம்ம பெரிய ஆளாக தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து பார்த்தா 2000 பேர் 3000 பேர் படிக்கிறான். அதில் நம்ம ஒரு தூசு மாதிரி எங்கேயோ ஒரு வாரத்தில் உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பெரியவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியும், இப்போ நீங்கள் பெரிய ஆளாக இல்லையா அப்படின்னு பார்த்தா உடல் உறுப்புகளில் நான் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை வைத்து ஒரு பெரியவர் என்று சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி எதுவெல்லாம் நம்ம பெரியவர் என்று சொல்கிறது? நாம் வகிக்கக்கூடிய பதவி, நான் செய்யக்கூடிய வேலை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம்,
என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, இவை எல்லாமே என்னை பெரியவராக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. முன்னாடி மாதிரிலாம் நான் இல்லை, நீங்கள் நினைக்கிறது மாதிரி நான் இல்லை. அப்படியெல்லாம் மாறிட்டு எல்லாமே மாறி இருக்குது. ஆள் வித்தியாசமாக இருக்கிறான். இப்போ அப்படி பார்த்தது இல்லையே அப்படின்லாம் நம்ம சில நேரங்களில் சிலரை குறித்து சொல்லுவது உண்டு. இதுவெல்லாம் பெரியவர் என்பதற்கான அடையாளமாக நாம் பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகின் பார்வையில் இந்த பெரியவர் என்பதற்கான அடையாளம் இதுவாக இருக்கிற போது என்ன நடக்கும்? நிறைய சண்டை சச்சரவு நடக்கும். ஏன்? என்னுடைய இடத்தை யாராவது பிடித்துக் கொள்வதற்கு முன் வந்தால், என்னுடைய இடத்திற்கான போட்டி வருகிற போது, அல்லது நான் இதை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பல்வேறு நிலைகளில் பெரும் போராட்டமாக மாறிவிடுகிறது. அப்படி வருகிற போது என்ன நடக்கும்? உண்மையிலேயே சண்டை சச்சரவு நடக்கும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பணிகள் யாக்கோபு எழுதுகிற திருமுகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிற்றின்ப நாட்டங்கள் அதை குறித்து போராடி கொண்டிருக்கிறீர்கள். அது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், சண்டை சச்சரவு உண்டாக்குறீர்கள், ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்கள், ஆனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கேட்பதும் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், உங்களை குறித்தே நீங்கள் அக்கறைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே யாக்கோபு எழுதுகிற திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அப்படி என்றால் எப்படித்தான் பெரியவர் என்பதை தீர்மானிப்பது? இதுதான் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை காட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி பகுதியில் அதை நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். கடவுளுடைய பார்வையில் யார் பெரியவர்? உலகின் பார்வையில் ஒருவர் பெரியவர் என்று சொல்வதற்கு அவருடைய படிப்பாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்தால் நான் பெரியவர் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் யார் பெரியவர்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சீடர்களுக்குள்ளாக இந்த பேச்சு விவாதமாக மாறிவிடுகிறது. ஏன் இப்படி ஒரு பேச்சு வருகிறது? இன்னைக்கு முதல் நற்செய்தி வாசகத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார். இந்த செய்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சீடர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அவங்களாம் அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இயேசு சொல்கிறது என்னன்னே அவங்களுக்கு புரியலை. அதனால் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளாக பேசி கொண்டிருந்தார்கள். இப்போ நான் ஒரு கான்செப்டை பேசி உங்களுக்கு சொல்ல முயற்சி செய்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆமாம், என்னமோ சொல்ல வரார கேட்போம் அப்படிம்போம். இல்லை நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, வேறு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க, அல்லது அவர் சொல்கிறது ஒன்றுமே புரியலை, எதுக்குப்பா அப்படின்னு இருப்பாங்கள்ல. அதே போல தான் சீடர்கள் இயேசு எவ்வளவு காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிற போது அவர்களுக்குள்ளாக அவர்கள் பேசிக்கொண்டார்கள். காரணம், அவர் என்ன பேசுகிறார் என்று புரியவில்லை. அப்போதுதான் என்ன பேசிக்கொண்டீர்கள் என்று கேட்கிறார். அவர்களுக்குள்ளாக யார் பெரியவர் என்ற விவாதம் வருகிறது. அந்த விவாதத்திற்கான பதில் தான் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த நற்செய்தி பகுதியினுடைய விடையாக அமைந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, சீடர்களை பொறுத்த வரையில் இயேசுவோடு இருப்பதே பெரியவருக்கான அடையாளம் தான். அப்படிதானா இல்லையா? நீங்கள் இயேசுவோடு இருந்தால் நீங்கள் பெரிய ஆளா சின்ன ஆளா? யாரெல்லாம் பெரியவர் கை தூக்கம் பார்ப்போம்? இயேசுவோடு இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அன்பு பிள்ளைகளே, இயேசுவோடு இருக்கிற போதே பெரியவர் தான். அப்போ சீடர்களுக்கு அதுவே ஒரு கிரெடிட் தான், அதுவே ஒரு தனித்தன்மை தான். அந்த சூழ்நிலையில் அவர்கள் இயேசுவோடு இருப்பதே பெரியவர்கள் தான். ஆனால் பெரியவர் என்று சொல்லுகிற போது அவரோடு இருப்பதாலே மட்டுமல்ல, பெரியவர் என்னவெல்லாம் செய்தாரோ அதுபோல இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் பெரியவர். பெரியவர், இயேசு பெரியவர் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? விவிலியத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிற அந்த இடத்திலே நான் பார்க்கிறோம், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இயேசு ஒரு புதுமையை செய்து முடித்த உடனே மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒன்று இருக்கிறார், நாம் இப்படி ஒருபோதும் கண்டதில்லையே என்று சொல்லுவார்கள். அதுவெல்லாம்
இயேசு பெரியவர் என்று காட்டுகிறது. அது மட்டுமல்ல, 5000 பேருக்கு உணவளிக்கிற அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுவை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை பார்த்தவுடனே அவர் நழுவிக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அரசராக்க பார்க்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் பெரியவராயிருக்கிறார் என்பதனுடைய பொருள்தான். அப்படிப்பட்ட ஒரு பெரியவரோடு இருப்பது என்பதே நாமும் பெரியவரோடு பயணிப்போம் என்பதனுடைய அடையாளம். நீங்க நினைச்சு பாருங்க, அவன் கூட இருந்தாலே ஒரு தெம்பு தான்பா, அவன் கூட இருந்தாலே நமக்கு ஒரு நம்பிக்கை தான்பா, அவன் கூட இருக்கிறதே ஒரு பெருமை தான், அதுதான் நமக்கு சிறப்பு. அப்படியே காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு எத்தனை பேர் எத்தனை விதங்களில் சொல்லுவதை பார்க்கிறோம். காரணம் என்ன? பெரியவரோடு இருப்பது என்பது பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அப்படி என்றால் இயேசுவோடு இருப்பது என்பதே சீடர்களுக்கு பெருமைதான். அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே பெரியவரோடு நாம் இருக்கிற காரணத்தினால் நாமும் பெரியவருக்குரிய பிள்ளைகள், நாமும் பெரியவர்கள் தான். அதற்கான மதிப்பு மரியாதை நமக்கு உண்டென்றெல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இயேசு அதற்கான விடையாக என்ன சொல்கிறார்? நீங்கள் பெரியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, ஒன்று, நீங்கள் பணியாளராக இருக்க வேண்டும். முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் கடைசியானவராக இருக்கட்டும், தொண்டராக இருக்கட்டும், பணியாளராக இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்று சொன்னார், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லுகிற அந்த இடத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொண்டராய் இருப்பதுதான் தலைவனாக மாறுவதற்கான தகுதி என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார். இயேசு பெரியவர் என்பதை எது காட்டுகிறது? சிலுவையில் கையளித்த போதுதான் அவர் பெரியவர் என்பது புரிந்தது. அதுவரையிலும் அவரை பார்த்தவர்கள், அவரை கொண்டாடியவர்கள், ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறது, ஏதோ ஒரு புதுமை நடக்கிறது, ஏதோ அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூட்டமாக போனார்கள். எப்போது சிலுவையில் கையளிக்கப்பட்டாரோ, எல்லாருக்குமாக வாழ்வை இழந்தாரோ, அப்போதுதான் அவர் பெரியவர் என்பது முடிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்தவர்களை, இது இயேசு சொல்லுகிற முதல் செய்தி. இரண்டாவது நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு சொல்லுகிறார், ஒரு குழந்தையை நடுவிலே நிறுத்தி அவர்கள் மத்தியிலே வைத்து கொண்டு, இந்த குழந்தையைப் போல என்னை ஏற்றுக்கொள்பவரே பெரியவர் என்று சொல்கிறார். குழந்தையை ஏற்றுக்கொள்கிறவர் அப்படி என்றால் என்ன? குழந்தையினுடைய கபடற்ற மனம். குழந்தைகளுக்குள்ளாக கபடே கிடையாது. அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற குணம் என்பது குழந்தைகளுக்கு கிடையாது. நீங்கள் அடித்தால், நீங்கள் அரவணைத்தால், அதை பொறுத்தவரையில் இரண்டும் ஒன்றுதான். நீங்கள் அடிக்கிற போதும் அரவணைக்கிற போதும் அது என்ன செய்கிறது? உங்களிடத்தில் தான் திரும்பி திரும்பி வருகிறது. குழந்தைகள் என்ன செய்கிறது என்று சொன்னால், எந்த ஒரு மனதையிலும் எதையும் வைத்து கொண்டு போன வாரம், போன வருஷம், போன மாதம் என்னை இப்படி பேசிட்டாங்க, இப்படி சொன்னாங்க, வச்சுக்கிட்டே இருந்தது, அப்படிலாம் குழந்தைகளுக்கு கிடையாது. குழந்தைகளுடைய மனம் என்பது திறந்த மனம், கபடற்ற மனம். அப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பெரியவர். அன்புக்குரியவர்களே, உலகம் அப்படியா இருக்கிறது? உலகம் என்ன சொல்கிறது? யார் பெரியவர்? பேசாமல் இருக்கிறவர் பெரியவர். ரொம்ப வருஷமாக சண்டை விட்டுக்கிட்டு இருக்கிறவர் பெரியவர். ரொம்ப வருஷமாக குடும்பத்தில் பிரித்து வச்சுக்கிறவர் பெரியவர். இவன் தான் பெரியவனாக பார்க்கப்படுகிறான். சமூகத்தில் அவங்க தான் தலைவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அதுவல்ல. குழந்தைகளாக, கபடற்றவர்களாக, திறந்த மனம் உள்ளவர்களாக இருக்கிறவர் தான் பெரியவர் என்பதை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். நீங்கள்லாம் பெரியவங்களா சின்னவங்களா? இப்போ சொல்லுங்கள், பெரியவர்களா சின்னவர்களா? சில நேரம் பெரியவங்க, சில நேரம் சின்னவங்க. எப்போதும் பெரியவங்களா ஆகணும் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. இயேசு வாழ்க. பத்தியேடா, அப்போ நிறைய பேருக்கு ஆசையே இல்லை, பெரியவங்களா வர்றதுக்கான ஆசையே இல்லை. சின்ன பிள்ளையாகவே இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறீங்க. குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைகளுக்குரிய மனம் என்பது, குழந்தைகளுக்குரிய குணம் என்பது, அந்த கபடற்ற மனம் என்பது வேண்டும் என்பது தான் இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிற பாடம். அன்பு பிள்ளைகளே, சிந்திப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி
மகிழ்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமை எல்லாமே தந்தது சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமை எல்லாமே தந்தது உடல் பொருளாவி உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு தந்து உமை புகழ்ந்தேத்தச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை மக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமதருட்கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தோரை குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தேருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவே இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதரனை உடனும் எங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆனந்த மழையில் நான் எழுகின்றார். ஆனந்த மழையில் நான் இளமகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையது சோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். வாழ்விலே ஒரு பொன்னாளிலே பண்பாடுவோயின் கொண்டாடுவோம். மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புதுராகவே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புதுராகவே. ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றார்.
நன்றாயினே. பணி வாழ்வு காயனை பரிசாகினே, மலர்ந்த பொது வாழ்வினே, இனி சுகமான பொது ராகமே. மலர்ந்த பொது வாழ்வினே, இனி சுகமான பொது ராகமே. என்றென்று உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. கிறிஸ்துவின் பார்ந்தவர்களே, இவ்வாரத்தில் வழக்கம் போல திருப்பலிகள் நடைபெறும். நாளையும் நாளை மறுநாளும் காலையில், வெள்ளிக்கிழமை மாலையில், அதன் பிறகு வழக்கம் போல சனிக்கிழமை காலை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராக அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த கருணைக்கு எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு எத்திசையும் புரிவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமத்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி
தேடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போல் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போல் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறி தன்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறி தன்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போல் என் வாழ்விலே ஏசையா, நீர் போல் என் வாழ்விலே. நீர் போல் என் வாழ்விலே ஏசையா, நீர் போல் என் வாழ்விலே. பிதாவர்க்கும் சூதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆன அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி
என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அற்புதம் காண விளைவோரேனம் அந்தோணியாரிடம் வருவீரே. நம் அந்தோணியாரிடம் வருவீரே. அற்புதம் காண விளைவோரேனம் அந்தோணியாரிடம் வருவீரே. நம் அந்தோணியாரிடம் வருவீரே. வறுமை விபத்தும் மன துயரமைத்தும் வருத்திடும் பிணி பலவும். வறுமை விபத்தும் மன துயரமைத்தும் வருத்திடும் பிணி பலவும். பரந்திட கண்ட பக்தர்கள் கோடி பகருகிறார் சாட்சி. பகருகிறார் சாட்சி. அற்புதம் காண இளைவோரேனம் அந்தோணி
வந்து